குரலோடு இனிதே பயணத்தை தொடங்குவோம். பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது இன்றேல் மண்புக்குவார் மாய்வது மண் என்று சொல்கிறார். பண்புடையார் பட்டுண்டு உலகம். இந்த உலகம் எதனால் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றால், பண்புடைய மனிதர்களால் தான் இன்னும் இந்த உலகமானது ஒரு நிலையான இயற்கையோடு நீடித்த காற்றோடு இந்த உலகம் சுற்றி சுழன்று கொண்டிருக்கிறது. பண்பில்லாதவர்கள் அதிகமாகிவிட்டால், இந்த உலகிலே அதர்மம் அதிகமாகி அறம் அழிந்து போனால் இந்த உலகம் நீண்ட நாட்கள் நிலைத்திருக்க முடியாது. அதனால்தான் வள்ளுவர் இந்த உலகம் எதனால் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று கூறுகிறார் என்றால், பண்புடையார் பட்டுண்டு உலகம் என்று சொல்கிறார். அது இல்லை என்றால் என்னவாகும் என்றால், இந்த உலகம் மனிதர்கள் எல்லாம் மண்ணிற்குள் புகுந்து மாய்ந்து போவார்கள். மண்புக்கு மாய்ந்து மண் என்று சொல்கிறார் வள்ளுவர். ஆக உலகத்திலே எப்பொழுதெல்லாம் தீமைகள் உருவெடுக்கிறதோ, தீமைகளினுடைய தன்மையானது அதிகரிக்கிறதோ, அன்றைக்கெல்லாம் உலகிலே நல்ல ஒரு மனிதர்களும் மகான்களும் இந்த மண்ணிலே தோன்றிக்கொண்டே இருப்பார்கள். அது இயல்பானது. வெற்றிடத்தை எப்படி காற்று நிரப்பிக் கொள்கிறதோ அப்படி உலகத்திலெல்லாம் எப்பொழுதெல்லாம் தீமைகள் உருவாகிறதோ அப்பொழுதெல்லாம் நல்ல மனிதர்கள் இந்த நிலத்திலே வந்து பிறப்பார்கள். அவர்கள் வானத்திலிருந்து வருவதில்லை. இந்த மண்ணிற்குள் ஒரு மனிதர்களாக பிறந்து இந்த மனிதர்களை, இந்த மானுட சமூகத்தை சீர்திருத்துகின்ற பணியினை அவர்கள் ஏற்று செய்வார்கள். அதனால்தான் வள்ளுவர் சொல்கிறார், பண்புடையார் பட்டுண்டு உலகம் என்று சொல்கிறார். இந்த உலகத்தினுடைய இயக்கம், இந்த உலகத்தினுடைய மேன்மை, இந்த உலகத்தினுடைய செல்வ செழிப்பு எல்லாமே நல்ல மனிதர்கள் அதிகமாக வாழ்கின்ற காரணத்தினால்தான் இது ஒரு நல்ல நிலையிலே இன்றைக்கும் இந்த உலகமானது இயங்கிக் கொண்டு இருக்கிறது. அணியன்றோ நானுடைமை சான்றோர்க்கு என்று இன்னொரு குறளிலே சொல்கிறார் வள்ளுவர். அணியன்றோ நானுடைமை, ஒரு நல்ல மனிதருக்கு, நல்ல குடியில் பிறந்தவர்க்கு, உயர் குலத்தில் பிறந்தவர்க்கு எதுவென்றால் நானுடைமை. நானுடைமை என்று சொன்னால் பழி பாவங்களுக்கு அஞ்சுகின்ற தன்மை. தனக்கு ஒரு பழி நேர்ந்து விடக்கூடாது என்பதிலே மிகுந்த கவனத்தோடு இருக்கிறவர்களுக்கு பெயர் நானுடைமை கொண்டவர்கள் என்று பெயர். ஒரு மனிதனுக்கு எது அணி என்று சொன்னால், அணியன்றோ நானுடைமை சான்றோர்க்கு. சான்றோன் என்பவன் இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது அவனுக்கு எது ஒரு அணிகலனாக இருக்கிறது என்றால் நாணுதல். நாணுதல் என்று சொன்னால் நாம் அடுத்தவர்களுக்கு தீங்கிழைக்காமல் இருக்கின்ற ஒரு மனப்போக்கு. நமக்கு ஒரு பழி சேர்ந்து விடுமோ, பாவம் சேர்ந்து விடுமோ என்று அந்த பழி பாவத்திற்கு யார் அஞ்சுகிறார்களோ அவர்கள்தான் உயர் குடியில் பிறந்ததற்கும் உயர் குணங்களை உடையதற்கும் காரணமாக இருக்க முடியும். அடுத்த வரி சொல்கிறார், அஃது இன்றேல் பிணி அன்றோ பீடு நடை. நீ எவ்வளவு பெருமிதமாக இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் நீ ஒரு நோயுள்ளவனாகத்தான் கருதப்படுவாய். உன் பீடு நடையால் எந்தவித பலனும் கிடையாது. அணியன்றோ நானுடைமை சான்றோர்க்கு அஃதின்றேல் பிணி அன்றோ பீடு நடை என்று சொல்கிறார். நீ இந்த உலகில் எவ்வளவு பெரிய மனிதனாக வாழ்ந்தாலும் சரி, செல்வ சீமானாக இருந்தாலும் சரி, உன்னிடத்திலே பழிபாவத்திற்கு அஞ்சக்கூடிய தன்மை இல்லை என்றால் உன்னுடைய உயர்ந்த குடிப்பிறப்பும் சரி, உயர்ந்த குலமும் சரி, அதற்கு ஒரு இழிநிலையைத்தான் நீ தேடித்தர வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதனால் ஒரு நல்ல மனிதனுக்கு எது அணிகலன் என்றால், பாவங்களுக்கும் பழிக்கும் அஞ்சுகின்ற தன்மைதான் ஒரு மனிதனுக்கு அணியாக இருக்க முடியும். புறத்தே அணிகின்ற ஆபரணங்களால் எந்தவித பெரிய அழகும் சேர்ந்து விட போவதில்லை. அவெல்லாம் புறத்தே இருக்கக்கூடிய அழகை தவிர அகத்தே இருக்கின்ற அழகல்ல. அகத்தே இருக்கின்ற அழகு என்பது நாணுதல் என்பதுதான் அகத்தே இருக்கக்கூடியது. பெண்களுக்கு எப்படி அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு என்று சொல்கிறார்களோ, பெண்ணுக்கு எப்படி நாணுதல் இருக்கிறதோ அப்படி ஆணுக்கும் நாணுதல் என்பது உண்டு. அதை நாணுடைமை என்று நம்முடைய வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அடுத்து ஒரு சிறிய கதைக்குள் செல்வோம். அதாவது ஒரு நாட்டினுடைய மன்னன்
தன்னுடைய நாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு சிறைச்சாலைக்கு சென்று போய் பார்த்து விடலாம் என்ற எண்ணத்தோடு சிறைச்சாலைக்குள் செல்கிறான். அங்கு இருக்கக்கூடிய கைதிகளிடமெல்லாம் என்ன காரணத்திற்காக நீங்கள் குற்றம் புரிந்துவிட்டு இந்த சிறைச்சாலைக்குள் வந்திருக்கிறீர்கள் என்று விசாரிப்பதற்காக உள்ளே செல்கிறான். அப்பொழுது அவருடன் அந்த சிறைச்சாலையினுடைய அதிகாரியும் கூடவே வருகிறார். அப்படி வந்தபொழுது ஒரு கைதியை அழைக்கிறார். அந்த கைதியை அழைத்து, நீ சிறைக்கு வருவதற்கு என்ன காரணமாக அமைந்தது என்று கேட்கிறார். அப்பொழுது அந்த கைதி சொல்கிறான், மன்னா, நான் ஒரு வீட்டிலே குடியிருந்தேன், வாடகை வீடு அது. நான் ஒரு நீண்ட நாட்களாக அந்த வீட்டிற்கு வாடகை செலுத்தவில்லை. அவர் பலமுறை என்னிடம் வந்து கேட்டார், வாடகை கொடு என்று. நான் தர முடியாது என்று மறுத்துவிட்டேன். பிறகு அவர் அதை வழக்கினை தொடுத்தார். வழக்கு தொடுத்த பிறகு எனக்கு இந்த சிறையிலே வந்து வாழக்கூடிய அளவிற்கு எனக்கு தண்டனை கிடைத்தது. அதுதான் காரணம் என்று தன் தரப்பிலே எந்தவித தவறும் இல்லை என்பது போல அவன் அந்த கருத்தினை கூறினான். சரி, நீ செல் என்று அவரை அனுப்பிவிட்டார். அடுத்து ஒரு கைதியை அழைத்தார். அந்த கைதியிடம் கேட்டார், நீ என்னப்பா சிறைக்கு வந்தாய், நீ என்ன குற்றம் செய்து விட்டு வந்தாய் என்று கேட்கிறார். அதற்கு அவன் சொல்கிறான், ஐயா மன்னா, நான் சாலையில் நடந்து கொண்டு சென்றிருந்தேன். அப்பொழுது சாலையிலே ஒரு தங்கச் சங்கிலியை கண்டேன். அந்த தங்கச் சங்கிலியை சுற்றி முற்றும் பார்த்தேன். யாரும் இல்லை என்று தெரிந்தவுடன் அந்த தங்கச் சங்கிலியை எடுத்து கொண்டு போய் நான் அடகு கடையில் விற்பதற்காக சென்றேன். அந்த அடகு கடைக்காரன் என் மீது சந்தேகம் ஏற்பட்டு காவல்துறைக்கு தகவல் தெரிவித்து விட்டான். அரசாங்க படைக்காவலர்கள் வந்து என்னை கைது செய்து இந்த சிறைச்சாலையிலே கொண்டு வந்து அடைத்து விட்டார்கள் என்று தன் பக்கத்திலே எந்த தவறும் இல்லை என்ற போலும் அவன் அந்த கருத்தினை கூறினான். அப்பொழுது மன்னர் சொன்னார், சரி நீயும் போ என்று அவனை அனுப்பி விடுகிறார். மூன்றாவதாக ஒருவனை அழைக்கிறார். அவனை அழைத்து, நீ என்ன குற்றம் செய்து விட்டாயப்பா என்று கேட்கிறார். அதற்கு அவன் என்ன சொல்கிறான் என்றால், ஐயா, நான் என்னுடைய கிராமத்திலே ஒரு கோயில் கட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அந்த கோயில் கட்டுவதற்காக நான் ஊரில் இருக்கக்கூடிய பிரமுகர்களிடம் வசூலித்தேன். வெளியூர் ஆட்களிடமும் சென்று வசூலித்தேன். வசூலித்த பணத்தில் நான் கோயில் கட்டாமல் எனக்கு ஏற்பட்ட துன்பங்களுக்கு, எனக்கு ஏற்பட்ட வாழ்வில் ஏற்பட்ட சிக்கல்களுக்கு அந்த பணத்தை பயன்படுத்தி கொண்டேன். அந்த பணத்தை கொடுத்தவர்களெல்லாம் வந்து அரசவையிலே புகார் செய்தார்கள். அந்த புகார் செய்ததின் பொருட்டு என்னை கொண்டு வந்து இங்கே சிறையில் அடைத்தார்கள் என்று அவனும் சொன்னான். சரி நீயும் செல் என்று அனுப்பிவிட்டார் சிறைச்சாலைக்குள். நான்காவது ஒருவனை பார்க்கிறான். அவன் வாடிய முகத்தோடு நிற்கிறான். அவனை அருகில் அழைக்கிறார். நீ என்ன குற்றம் செய்துவிட்டு சிறைச்சாலைக்கு வந்திருக்கிறாயப்பா என்று கேட்கின்ற பொழுது அவன் சொன்னான், ஐயா, நான் ஒரு ஏழை கூலி தொழிலாளி. எனக்கு தாய் தந்தையர் உண்டு, மனைவியும் உண்டு, 4 பிள்ளைகள் உண்டு. நான் மட்டும்தான் வேலைக்கு செல்கிறேன். என்னுடைய தாய் தந்தையர்கள் மிகவும் வயதானவர்கள். அவர்கள் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாதவர்கள். என் மனைவியோ உடல் ஊனமுற்றவள். இந்த நேரத்தில் 4 பிள்ளைகளை வேற பராமரிக்க வேண்டிய ஒரு சூழல். அதனால் என்னுடைய வருமானம் என்பது போதவில்லை. தினந்தோறும் வீட்டிற்குள் பசி பட்டினி என்ற ஒரு நிலைமைதான் நீடித்து கொண்டிருந்தது. அப்பொழுதுதான் நான் ஒரு நாள் தவறு என்று தெரிந்தும் ஒரு செல்வந்தர் வீட்டிலே நான் திருடிவிட்டு வந்தேன். திருடிவிட்டு வந்த பிறகு என்னை காவல்துறையில் சேர்ந்த, அதாவது அரண்மனை காவலர்கள் என்னை கைது செய்து கொண்டு வந்து சிறையில் அடைத்தார்கள். ஆனால் நான் செய்தது தவறு என்பது எனக்கு நன்றாக தெரிகிறது. ஆனாலும் என்னுடைய சூழ்நிலை தவறு செய்வதற்குரிய ஒரு காரணத்தை ஏற்படுத்தி விட்டது. வீட்டிலே 4 பிள்ளைகளும் பட்டினியோடு இருக்கிறார்கள். என்னை பெற்ற தாய் தந்தையர்களும் பட்டினியோடு இருக்கிறார்கள். என் மனைவியும் எந்த வேலைக்கும் செல்ல முடியாத காரணத்தினால் அவளும் பட்டினி கிடக்கிறாள். இந்த பட்டினியை போக்குவதற்கு கொள்ளையடிப்பதுதான் சிறந்தது என்று நான் தவறு என்று தெரிந்தும் அந்த தவறினை செய்தேன். அதனால் எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த 3 மாத தண்டனை என்பதை நான் மனம் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்கிறேன். ஏனென்றால் நான் தவறு செய்தவன். அதனால் அதற்குரிய தண்டனையை நான் அனுபவித்தே ஆக வேண்டும் என்று அவன் சொன்னான். அவன் சொன்ன வார்த்தைகளில் இருந்த உண்மை அரசனுக்கு பிடித்தது. தவறு மற்ற மூவரும்
கொஞ்ச நேரத்திற்கு முன்னால் சென்ற அந்த மூவருமே தன் பக்கத்தில் ஏதும் தவறு இல்லை போலும் நாங்கள் செய்ததெல்லாம் சரி என்ற ஒரு காரணத்தோடு முன்வைத்தார்களே ஒழிய அவர்கள் முழுவதுமாக தங்கள் செய்ததெல்லாம் தவறு என்ற மனநிலையிலே இல்லை. அதனால் அந்த காவல்துறையில் இருக்கக்கூடிய அந்த சிறை காவலரை அழைத்து, இங்கே இருக்கக்கூடிய அனைத்து கைதிகளுமே நல்லவர்களாக இருக்கிறார்கள், எல்லோருமே தங்கள் தரப்பிலே நாங்கள் எந்த தவறும் செய்யவில்லை என்றுதான் கூறுகிறார்களே ஒழிய யாரும் தாங்கள் குற்றமானவர்கள் என்பதை சொல்லவில்லை. ஆதலால் இங்கே நான் மட்டுமே குற்றம் செய்தவன் என்ற நிலையிலே இருக்கக்கூடிய இவனை நீங்கள் அரண்மனைக்கு அழைத்து செல்லுங்கள், பிறகு நான் வருகிறேன், வந்து இவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் யோசிக்கிறேன் என்று சொல்லி அந்த காவலருடன் இந்த குற்றம் செய்த தான் செய்தது குற்றம் என்று உணர்ந்த அவனை அரண்மனைக்குள் அனுப்பி வைக்கிறார். ஆக தவறுகள் செய்கின்ற பொழுது தன் தரப்பிலே அது தவறு நடக்கவில்லை, அடுத்தவர் மூலமாக தான் அந்த தவறு நடந்தது என்று எல்லோரும் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களுமே நாங்கள் தப்பித்துக் கொள்கின்ற வேலையைத்தான் பார்க்கிறோமே ஒழிய நாம் தவறு செய்து விட்டோம் என்ற ஒரு நிலைக்கு நாம் வருவதில்லை. ஆனால் ஒருவன் மாத்திரம் நான் செய்தது அனைத்தும் தவறுதான் என்பதை உணர்ந்து கொண்டான், உண்மையை ஒப்புக்கொண்டான். மற்றவர்கள் யாரும் தங்கள் தரப்பிலே குற்றமில்லை என்பதை போல பேசினார்களே ஒழிய குற்றம் இழைத்தவர்களாக அவர்களை தங்களை காட்டிக்கொள்ள இயலவில்லை. அப்படித்தான் இந்த உலகமும் நடக்கின்ற தவறுகளுக்கெல்லாம் அடுத்தவர் மீது நாம் பழி போட்டு தப்பித்துக் கொள்கிறோமே ஒழிய அந்த தவறுக்கு நாமும் ஒரு காரணம் என்பதை நம்மை நாம் முன்னிறுத்தி கொள்வதில்லை. இப்பொழுது அந்த அரண்மனைக்குள் அந்த காவலன் இந்த கைதியை கொண்டு போகிறான். அங்கு அவனை அழைக்கிறார். அந்த கைதியை அருகிலே அழைத்து, முதலிலே நீ போய் அரண்மனையிலே நல்ல உணவை உண்டு விட்டு வா என்று அனுப்புகிறார். அவனும் அரண்மனைக்குள் இருக்கக்கூடிய அந்த உணவு உபசரிப்பு கூடத்திலே சென்று மிக திருப்தியான அறுசுவை உணவை உண்டு விட்டு வருகிறான். வந்தவுடன் அவனிடம் கேட்கிறார், உன்னுடைய பசி களைப்பு தீர்ந்து விட்டதா என்று கேட்கிறார். ஐயா, எனக்கு இது போன்ற உணவை என் வாழ்விலே நான் எப்பொழுதும் உண்டதில்லை, அதனால் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிறேன். ஒரு குற்றம் இழைத்தவனாக இருந்தாலும் என்னையும் ஒரு மனிதனாக நீங்கள் அழைத்து உணவிட்டீர்களே, உங்களுக்கு மிக்க நன்றி என்று அந்த அரசனுக்கு அவன் சொன்னான். அப்பொழுது அவன் அரண்மனையிலிருந்து மந்திரியை அழைக்கிறார். அழைத்து இவன் வாழ்கின்ற கிராமத்திலே அரசுக்கு வரவேண்டிய அந்த வருவாயை, பணத்தை வசூலிக்கின்ற பொறுப்பினை இவனுக்கு கொடுங்கள். தான் குற்றம் இழைத்ததை எப்பொழுது ஒருவன் ஒத்துக்கொள்கிறானோ அவன் நேர்மையாக இருப்பவனுக்கு சமமானவன் என்பதனால் இவன் குடும்ப பிரச்சனைகளும் இவனுக்கு தீரும். இவனுக்கு மாதந்தோறும் ஒரு ஊதியத்தை கொடுங்கள். அவன் கிராமத்திலே இருக்கக்கூடிய நிலங்களினுடைய வரி வசூல் செய்கின்ற வேலையை இவனுக்கு கொடுங்கள். இவனை விட ஒரு நேர்மையாளனை நாம் கண்டுபிடிக்க முடியாது. ஆதலால் அவனுக்கு வேலை கொடுத்து அவனுக்குரிய பணி நியமன ஆணையை கொடுத்து அனுப்புங்கள் என்று சொல்கிறான். அப்பொழுதுதான் அவன் நினைக்கிறான், குற்றம் செய்தாலும் குற்றத்தை நாம் ஒப்புக்கொள்கின்ற பொழுது நமக்கு வாழ்விலே உயர்ந்த நிலை கிடைக்கும் என்பதை இந்த கதையின் மூலமாக நாம் உணர்ந்து கொள்ளலாம். எப்பொழுதும் எவர் மீதும் நாம் பழிபோட்டு திரிந்து கொள்ளக்கூடாது. எந்த குற்றங்கள் நிகழ்ந்தாலும் அதற்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை என்பது போல நாம் நகர்ந்து விடக்கூடாது என்ற ஒரு காரணத்தினால்தான் குற்றம் இழைத்தவனாக இருந்தாலும் அவனுடைய நேர்மையை பாராட்டி மன்னன் அவனுக்கு ஒரு பணியை கொடுத்தான். அவன் குடும்பம் வாழ்வதற்கும் வாழ்வாதாரம் பெறுவதற்கும் ஒரு பணியை கொடுத்து அதற்குரிய ஊதியத்தையும் கொடுத்தான். அதனால் நாம் எப்பொழுதும் அடுத்தவர் மீதே குற்றங்களை சொல்லக்கூடிய அந்த மனப்பாங்கிலிருந்து நாம் விலக வேண்டும். தவறு நம்மிடம் இருந்தால் கூட அதை ஒத்துக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை நாம் பெறுதல் வேண்டும். திணைத்துணை ஆயினும் கொள்ளற்க என்று சொல்கிறார். திணைத்துணை ஆயினும் பழிபாவத்திற்கு நாம் அஞ்சக்கூடாது. அதை ஒரு பனைத்துணை அளவிற்காவது நாம் அதை மனதிலே நினைக்க வேண்டும். திணையளவுதானே குற்றம் செய்தோம் என்று நாம் எண்ணி விடுதல் கூடாது. அது பனைத்துணை அளவிற்கு நாம் குற்றம் செய்தோமாண்டான் நம்முடைய மனமானது அந்த பழிபாவத்தில் இருந்து விலகி நிற்கும். ஆக செய்வது குற்றங்களாக இருந்தாலும் அதை
அடுத்தவர் மீது சுமத்தி அடுத்தவரை பழிக்குள் நாம் ஆளாக்கக்கூடாது. குற்றங்கள் எதுவாக இருப்பினும் நம்மை சார்ந்ததென்றால் அதை ஒத்துக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். தினைத்துணை அளவு இருந்தாலும் அந்த குற்றம் குற்றமே. அதை மனம் என்பது பனைத்துணை அளவிற்கு, அதாவது ஒரு பனைமரம் அளவிற்கு அந்த குற்றம் நிகழ்ந்தது என்று கருதினால் நாம் பழிபாவங்களுக்கு அஞ்சி நம் வாழ்க்கையை செம்மைப்படுத்திக் கொள்ளலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.